Hi friends, welcome to CBC class 12th Max business பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதில் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5 டிஸ்பிளே ஆகுதா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்களேன், சொல்யூஷன் ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்னென்னா -1 0 1 தென் 2. ஓகேவா? 2 இருக்குது. நெக்ஸ்ட் பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. பியில் என்ன இருக்குது? -4 -2 0 2ன்னு இருக்குது. இப்போது எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன், ஜி ஆல்சோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காம்ப்பா, அது வந்து x² - x. g of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காம்ப்பா, அது வந்து 2 × x - ½ ஒரு மாடுலஸ்குள்ள -1. ஸோ எஃப்பும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானா, ஏலேருந்து பிக்கு போகுது, ஜியும் ஒரு ஃபங்க்ஷன் தானா, ஏலேருந்து பிக்கு போகுது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்பும் ஜியும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலானு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் திரும்ப சொல்லுவோம்? இப்போது இதில் -1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் சும்மா ஒரு 3க்கு மேப் ஆகுது. சும்மா சொல்கிறேன், 3க்கு மேப் ஆகுது. ஒரு 0 போடுறேன், 5க்கு மேப் ஆகுது. இப்போது அந்த 1 போடுறேன், ஒரு 10 மேப் ஆகுது. சும்மா சொல்கிறேன், நான் போட்டு பார்க்கல, சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். 2 போடுறேன், ஒரு 20க்கு மேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஜிலேயும் இந்த -4 போடுறேன். சாரி, ஜி ஆஃப் எக்ஸ் அதுவும் ஏலேருந்து பி தான். அதே மாதிரி -1 போடுறேன். நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் g of 1, g of 2. இதையும் போட்டால் அதே 3 5 10 20 இங்கே மேப் ஆன நம்பருக்கே மேப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல் ஃபங்க்ஷன், இல்லைனா அது ஈக்குவல் கிடையாது. சார், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு பார்க்க வேறு மாதிரி தான் இருக்குது, அப்போது இட் இஸ் நாட் ஈக்குவல், கரெக்டு தானே? அப்படின்னு நாட் ஈக்குவல்னு சொல்லி சம் முடிச்சிருவேன். இல்லை, தப்பு. ஸோ ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பார்க்க டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த மேப் ஆகிற எலமெண்ட் இந்த ஆன்சர் வந்து சேமாக வந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல்னு அர்த்தம். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒன்று என்ன போடுவோமோ அதை எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏலேருந்து ஒன்றுனா -1 போடலாம். எஃப் ஆஃப் -1. ஸோ -1 the whole square minus of -1. -1 ஸ்கொயர் பண்ணால் +1. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ விச் இஸ் 2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். எஃப் ஆஃப் 0. ஸோ 0² - 0. 0² - 0னா 0 தான் ஃபுல்லாகவே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு பதிலாக +1. எஃப் ஆஃப் 1. 1² - 1. நீங்கள் பாருங்கள், 1²னாலும் 1 தான், 1 - 1 0 தான், எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 2 போடுறேன். எஃப் ஆஃப் 2. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ஏலேருந்து போடுறீங்க, பிலேருந்து போட மாட்டீங்க? பாருங்கள், எஃப்பும் ஜியும் ஃபங்க்ஷன் எங்கேருந்து போகுது? ஏலேருந்து தான் போகுது. ஸோ போகிற இடம் தானே ஸ்டார்டிங், அதுதான் இன்புட் மாதிரி. இன்புட்டை நம்ம கொடுக்கணும், வர்றதெல்லாம் அவுட்புட். அது வந்து இது பியில் இருக்கணும். ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸ் பியில் இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ 2² - 2. ஸோ 2² 4, -2 2. இப்போது இது வந்து என்னோடய எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஜி ஆஃப் எக்ஸ் போடுவோமா? அதுக்கு எக்ஸுக்கு -1, எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ப்ளேஸில் -1 போடுங்க. 2 போட்டு g of -1. ஸோ 2 மாடுலஸ்குள்ளே -1 மைனஸ் ஆஃப். இது எப்படிங்க சேமாக வரும்? அப்படி தான் நினைப்பீங்க. இங்கே பாருங்கள். லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது -1 -1/2 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். -2 -1/2 வெளியே இருந்து -1 2. இது வந்து -2 -1னா -3/2. கரெக்டாக? -1. ஸோ மாடுலஸ் ஆஃப் -3 என்னது? மாடுலஸ் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ 3/2 -1. இதை கேன்சல் பண்ணிட்டா 3 - 1 தான் இருக்கும். 3 - 1னா 2. இங்கே பாருங்கள், இங்கே -1 எங்கே போச்சு? 2க்கு போயிருக்கு. இங்கே -1 போட்டாலும் 2க்கு தான் வந்திருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் தானே? ஓகே, அது என்னமோ சொல்ல வந்த நோட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 0 போடுவோம். இப்போ மிஸ் ஆகும், அப்படி தான் நினைப்பீங்க. இப்போயும் வரும் பாருங்கள். ஸோ g of 0. ஸோ 2 மாடுலஸ், இங்கே 0 மைனஸ் ஆஃப் -1. ஸோ 2 0 மைனஸ் ஆஃப்னா மைனஸ் ஆஃப் தான் வரும். -1 மாடுலஸில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்துடும். -1. இப்போ 2 கேன்சல். 1 - 1 0. பாருங்களேன், 0 போட்டால் 0 வருது, இங்கே 0 போட்டால் 0 வருது. செகண்டும் சேமாக வருது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அகெயின். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 1. இதில் மாதிரி 1 போட்டு பார்ப்போம். g of 1. ஸோ 2 மாடுலஸ் ஆஃப் 1 - ½ -1. இங்கே பாருங்கப்பா, 2 வெளியே இருக்குது. 1னா ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல். 1/2னா ½. ஃபுல்லாக ½ போச்சுன்னா ½. இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க பசங்க. ஓகேவா? நான் இதில் ஜென்ரலாக கேட்டேன். 1னா ஃபுல், ஃபுல் -1/2னா ½. இப்படி ஈஸியாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ மாடல் இது பாசிட்டிவ் நம்பர் தான், பாசிட்டிவ் நம்பருக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஸோ 1 - 1 0. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 1 போட்டால் 0, இங்கே 1 போட்டால் 0. பாருறா, 3 சேமாக வந்துச்சா? லாஸ்ட்டு அதுவும் செக் வந்துச்சுன்னா சம் முடிஞ்சது. எஃப்பும் ஜியும் ஈக்குவல் வருமா? வரும் அதுவும். ஸோ எக்ஸுக்கு 2 போடுங்க.
ஓகேவா 2 எடுத்துகிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பேச போடுங்க ஜி ஆஃப் 2 போர்டு தெரியுதில்ல போர்டு லைட்டாக உடஞ்சிருச்சு வேறு வாங்கணும் ஸோ 2 ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஆஃப் சென்டிமெண்ட்டில் அந்த போர்டு செட் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு வேறு வாங்க மைண்டே வரல ஸோ 2 ஸோ இது வந்து எல்சிஎம் பண்ணுங்க 2 2 4 4 மைனஸ் 1னா 3/2 மைனஸ் 1 ஓகேவா இப்போ இது பாசிட்டிவ் நம்பர் தான் அதனால் பாசிட்டிவ் தான் இங்கே எழுதுகிறேன் இங்கே போகிறோம் பாருங்கள் ஸோ அப்போது இங்கே 2 பாசிட்டிவ் தானே மாடுலஸ் வெளியே வந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும் 3/2 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டா 3 மைனஸ் 1 விச் இஸ் 2 பாருங்களேன் 2 போட்டால் 2 வருது ஸோ இங்கே மைனஸ் 1 போட்டால் 2 இங்கேயும் மைனஸ் 1 போட்டால் 2 இங்கே 0 போட்டால் 0 இங்கேயும் 0 போட்டால் 0 இங்கே 1 போட்டால் 0 இங்கேயும் 1 போட்டால் 0 இங்கே 2 போட்டால் இதை சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் 2 போட்டால் 2 எல்லாமே சேமாக இருக்குது therefore f and g are equal எல்லாம் சேமாக தான் ஈக்குவல் தானே சொன்னேன் ஈக்குவல் ஓகேவா முடிஞ்சுதா சம்மு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம் ஓகே 6 நிமிஷம் அதுக்குள்ளே 5 சம் முடிஞ்சிச்சு ஸோ 5வது சம் முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்